இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகமுள்ளவர்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்தைமே அவன் ஆவியும் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்ற அதிகாலை பொழுதுல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் கண்ணீரோடு தாகத்தோடு கர்த்தருக்கு பிடித்தமான கர்த்தருக்கு இஷ்டமான காரியத்தை கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தருள வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை கேட்கும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை காரியத்தை கேட்கும்போது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக கேட்கும்போது, கர்த்தருடைய சிறுபடி நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியும் அதனுடைய கூட எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, தாகமுழுவின் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆழை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சந்திமேன் தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவி ஊற்றும் தகப்பனே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. பரிசுத்த ஆவி இருக்கும்போது தகப்பனே, எங்களுக்குள்ளே இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுமே தகப்பனே. நாங்கள் விடுதலை அடைவோம் தகப்பனே. நாங்கள் சுகம் அடைவோம் தகப்பனே. நாங்கள் ஆறுதலை அடைவோம் தகப்பனே. நிம்மதி, ஐஸ்வர்யம், சுகம், சந்தோஷம், ஆண்டவரே சிப்பா தேவ ரட்சிப்பை அடைவதற்கு எங்கள் கிருபை தாங்க ராஜா. சோத்திரங்க தவிர எல்லோரையும் ஆசிர்வதிங்க ராஜா. எல்லோருக்கும் தகப்பனே சிப்பா சோத்திரங்க தவிர தெய்வீக சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளைங்க ராஜா. ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை கைகூடி வரப்படுங்க ராஜா. எல்லா துதிகான மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சுத்திக்கிறேன். மீட்பெரும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.